Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். இவங்களும் 18 சீசனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கப் அடிக்கிறதுக்காக. பட் இன்னுமே அவங்க கப் அடிக்கல. போன சீசன் பாத்தீங்கன்னா வேற லெவல் டீம் வச்சிருந்தாங்க. போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங், ஃபினிஷிங், மிடில் ஆர்டர் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட்டை. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே செகண்ட் ஹாஃப் போச்சு அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே போல செகண்ட் ஹாஃப்ல. பட் ஒரு செம டீம் வச்சிருக்காங்க. இந்த வாட்டியும் அதே டீமை ஆல்மோஸ்ட் ஒரு ரீடைன் பண்ணிட்டாங்க. அதே டீம் தான் போயிருக்காங்க. டெல்லியும் அப்புறமா சில டொமஸ்டிக் ஜம்ப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க எப்படியும் ஸ்குவாடை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் கண்டிப்பா டிசியை இந்த வாட்டி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுறாங்க. சுபாஷ் சொன்ன மாதிரி போன வருஷம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒரு கொலாப்ஸ். இந்த வருஷம் அந்த கொலாப்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு டீமா திரும்ப கொலாப்ஸ் ஆகாத மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பேட்டர்ஸான அபிஷேக் பரோலோ, கேஎல் ராகுல், அப்புறமா சமீர் ரிஸ்வி, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்களாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் சைடில் அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல் இவங்களெல்லாம் மெயினாக ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட பவுலர்ஸ்லையுமே மெயின் கோர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும், நட்ராஜன் ஆகட்டும், முகேஷ் குமார் ஆகட்டும், அண்ட் விப்ராஜ் நிகம் ஆகட்டும் எல்லாமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோட கேட்டால் அது ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்காக இருக்குமா அப்படின்னு ஃபியூச்சரில் பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். டோனவன் ஃபெரேரியா கொடுத்துட்டு நிதிஷ் ராணா வாங்கியிருக்காங்க. இது ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்கா இருக்கா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஆக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபினிஷர்ஸையும் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் கொஞ்சம் தேடி போயிருக்காங்க. டேவிட் மில்லரை பிக் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல. அண்ட் நல்ல ஒரு இந்தியன் ஜெம்ஸை பிக் பண்ணியிருக்காங்க, அக்யூப் நபி. அண்ட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸான கைல் ஜேமிசன் இந்த மாதிரிலாம் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தேர் ஆக்ஷன் ஐ திங்க் தே டிட் பிரெட்டி வெல். அந்த பிருத்வி ஷா கூட கொஞ்சம் திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க சைடுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் தேவை அப்படின்ட்டு. நிதிஷ் ராணா இருந்தாலுமே பிருத்வி ஷா தேவை அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் லுக்கிங் சாலிட் லைக் லாஸ்ட் இயர். ஐ ஹோப் தே பர்ஃபார்ம் வெல். யா கண்டிப்பா. நீங்க அந்த ட்ரேடை பத்தி சொன்னீங்க கிஷோர், அந்த நிதிஷ் ராணா அண்ட் டோனவன் ஃபெரேரா. பட் லாஸ்ட் சீசன்ல டெல்லிக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 3ல தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. டிசிக்கு மாத்தி பிளேயர்ஸ் விளையாட வச்சுட்டு இருந்தாங்க, பொசிஷன் மாத்தி விளையாட வச்சாங்க போக சீசன்ல. பட் அந்த ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக தான் நிதிஷ் ராணாவை எடுத்திருக்காங்க நம்பர் 3ல பிக்ஸ்டா விளையாட வைக்கிறதுக்கு. பிளஸ் லெஃப்ட் ஹேண்டர் வேற நம்பர் 3ல ஒரு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரேடு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்க பினிஷரா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அசுதோஷ் சர்மா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகமும் நல்லா பினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் டெல்லியில ஒரு நல்ல பினிஷர் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஒரு நல்ல பினிஷர் இருக்காங்க ஆல்ரெடி டிசில. இந்த நம்பர் 3 ஸ்லாட்டை சால்வ் பண்றதுக்காக நிதிஷ் ராணா எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல பிக் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நிதிஷ் ராணா நல்ல பிக்ன்றதோட அவங்க 10 நிசங்காவும் டீம்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10 நிசங்கா டீம்ல எடுத்திருக்காங்க. அவர் ஓப்பனர் அபிஷேக் பரோல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. அவனும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ கேஎல் ராகுல், அபிஷேக் பரோல், 10 நிசங்கா இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல ஆடுறது வந்து இட் வில் பி வெரி இல்ல கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா அவர் போன சீசனே நம்பர் 4ல தான் விளையாடிட்டு இருக்காரு. இந்த சீசனும் நம்பர் 4ல தான் கண்டினியூ பண்ண போறாரு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த நம்பர் 3 ஸ்லாட்காக நிதிஷ் ராணாவை எடுத்திருக்காங்க என்னோட இது. அண்ட் பாப்பா அவங்க எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போவாங்க அப்படின்றது. ஆனா என்னதான் நிதிஷ் ராணா, டோனவன் ஃபெரேரா அவங்க ட்ரேட் அதெல்லாம் போயிருந்தாலும் டொமஸ்டிக்ல இருந்து இவரை யாருதான் இருக்க போறாரோ நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்ஷன்ல அக்யூப் நபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செம பிக்கு. அவர் எவ்வளவு சீக்கிரம் எப்போ டெஸ்ட்ல டெபியூ பண்ண போறாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செம போலிங்கு, ஒரு செம லைன் லென்த் போடுறாரு. ரீசெண்டா கூட டொமஸ்டிக்ல ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வின் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருந்த அக்யூப் நபி ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கவுட், டொமஸ்டிக் ஸ்கவுட்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல. டிசி ஐ திங்க் இந்த ஐபிஎல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்கவுட்டா இருக்கு அக்யூப் நபி பொறுத்த வரைக்கும். அண்ட் பார்ப்போம் அவர் இந்த சீசன்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது போறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்றது பார்ப்போம்.
இந்த டெல்லி டீம்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் பாத்தீங்களா அவ்வளோ எதுவுமே இல்லை. ஸ்டார்க் பாத்தீங்கன்னா அவர் நினைச்சா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவைலபிள் இருக்கு. பட் கிரிக்கெட் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓல்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால. அக்ஷர் எதாச்சும் இருக்காங்கன்னா அவருக்கு என்ஓசி கொடுத்தாங்கன்னா ஷார்க் டைரக்டா கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட ஆடலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா பென் டிக்கெட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அவுட் பண்ணிருக்காங்க. எதுக்கு ரீசன் கேட்டீங்கன்னா அந்த கண்ட்ரிக்காக நேஷனல் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்காக அவர் வந்து நான் ஆடலன்னு சொல்லிட்டாரு. அந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசு இல்லை. ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய வாட்டி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. இந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அவுட் பண்றாங்க. இதான் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜேசன் ராய், ஹாரி ப்ரூக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பிளேயர்ஸ் இது புதுசு இந்த மாதிரி ஃபுல் அவுட் பண்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களோட பிளேயிங் லெவன் காம்பினேஷன் எப்படி போவாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு கேஎல் ராகுலும் அப்புறம் பத்தும் நிஷாங்காவும் போவாங்க. ஒரு நம்பர் 3ல வந்துட்டு நிதிஷ் ராணா, நம்பர் 4ல வந்துட்டு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ், நம்பர் 5ல டேவிட் மில்லரு, நம்பர் 6ல பாத்தீங்கன்னா கேப்டன் அக்சர் பட்டேல், நம்பர் 7ல அசுதோஷ் சர்மா, நம்பர் 8ல ஆகிப் நபி, நம்பர் 9ல விப்ராஜ் நிகம், நம்பர் 10ல குல்தீப் யாதவ், நம்பர் 11ல வந்துட்டு முகேஷ் குமார். இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நட்ராஜனோ, ஒரு லுங்கி இங்கீடியோ, ஒரு பிருத்வி ஷாவோ யாரோ ஒருத்தர் வந்து உள்ள விளையாடுவாங்க அப்படின்னு தோணுது. இப்போ ஸ்டார்க் உள்ள வந்துட்டாரு அப்படின்னாக்கா லுங்கி இங்கீடி ஆட மாட்டாரு, ஸ்டார்க் டைரக்டா உள்ள ஆடுவாரு. ஏதோ முகேஷ் குமார் வந்து இம்பாக்ட் சப்பா விளையாடுவாரோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் எந்த அளவுக்கு சீக்கிரம் வராரோ அந்த அளவுக்கு நல்ல டிசிக்கு. அண்ட் முக்கியமா என்னதான் ஸ்டார்க் இல்லைனாலும் அவங்களோட முக்கியமான இப்போ இந்த இது ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் ஃபினிஷர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டப்ஸ், மில்லரு, அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி ஒரு கன்னான மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் டோனமெண்ட் ஃபெராரோ பிளேயிங் லெவலில் வந்திருப்பாரு என்ற டவுட்டா இருக்கு. ஐ திங்க் செம்ம மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் சொல்லவே தேவையில்ல. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம் என்னை பொறுத்த வரைக்கும் செம ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க இந்த டிசி பொறுத்த வரைக்கும். பேஸ் பவுலிங்ல ஒரு நல்ல ஸ்டார்க்கு சீக்கிரம் வந்துட்டாருன்னா ஒரு செம கன்னு டீம் இந்த டீம் பொறுத்த வரைக்கும். அப்புறம் கேஎல் ராகுல், கிளாசி ராகுல் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செம பேலன்ஸ் கொடுப்பாரு. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் செம ஸ்ட்ரென்த் இவங்க டீம் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் அண்ட் ஸ்பின் அட்டாக் நான் சொல்லுவேன். அண்ட் அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வீக்னஸ் மிச்சல் ஸ்டார்க் மிஸ் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பிக்கெஸ்ட் செட்பேக்கா இருக்கும் டிசிக்கு. அவர் வரது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், சீக்கிரமா தான் நல்லா இருக்கும். வந்து கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா நம்பர் 4ல விளையாட போறாரு. நான் சொல்லி இந்த போன சீசனும் நம்பர் 4ல விளையாண்டாரு, இந்த சீசனும் நம்பர் 4ல விளையாட போறாரு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நம்ம டெல்லியோட காம்பினேஷன் பார்க்கும்போது ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் வந்ததுக்கு அப்புறமா முக்கியமா டீமுக்கு அந்த நம்பர் 4 நம்பர் 5 ஆல்ரெடி சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால நம்பர் 4ல கேஎல் ராகுல் வர தேவையில்லை. மேபி அவர் ஓப்பனிங் கூட இந்த சீசன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் சொன்னதுக்கு அப்புறமா கேஎல் ராகுல் கண்டிப்பா ஓப்பனிங் வரணும். ஏன்னா ஓப்பனிங்லயும் சொல்லவே தேவையில்லை. இந்த ஐபிஎல்ல கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல செம்மையா பண்ணியிருக்காரு. பஞ்சாபா இருக்கட்டும் அண்ட் எல்லா டீமுக்கும் அவர் விளையாண்டு எல்லா டீமுக்குமே ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணியிருக்காரு கேஎல் ராகுல். இந்த சீசனும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வித் நிஷாங்கா, அபிஷேக் குரல் ஓப்பன் பண்ணிட்டு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஒரு திருப்பி ஒரு 500+ ரன்ஸ், 600+ ரன்ஸ் அடிப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன் கேஎல் ராகுல் கிட்ட. ஸோ இன் டெல்லி கேபிட்டல்ஸ் த பிளேயர் வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா. யார் கேட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆடி இருக்கார் நிறைய மேட்சஸ். அந்த டெல்லி பிரீமியர் லீக் டெல்லி இது புதுசு இல்லை. ஸோ அந்த நம்பர் 3ல அந்த மிடில் ஆர்டர்ல போன வாட்டி அந்த இது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த ஷூஸ் வந்து ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்மோன் ரொம்ப கீயா இருப்பார். அதனால நான் வந்து நிதிஷ் ராணா ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பத்தும் நிஷங்கா. பத்தும் நிஷங்கா ஏன் சொல்றேன் அப்படின்னா வேர்ல்டு கப்ல பார்த்தோம் அந்த ஸ்ரீலங்கன் ஸ்லோ பிச்சஸ்ல அப்படி சூப்பரா ஆடினாரு, ஒரு 100 கூட அடிச்சாரு. ஸோ அந்த ரெட் ஹார்ட் ஃபார்மை வந்து நேரா இங்க டிசிக்கு கொண்டு வந்தா அந்த ஓப்பனிங்ல அவங்க கேஎல் ராகுல் கூட ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட டிசியோட ஓப்பனிங் பிரச்சனை சால்வ் ஆகி ஹீ கேன் பிகம் a ரியல் அசெட். நான் இந்த சீசன்ல டிசி கிட்ட வந்து ஈகரா வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ். ஏன்னா SRT20ல பாத்தீங்கன்னா கேப்டனா விளையாண்டு ஒரு டீமுக்கு கப்பை வின் பண்ணி கொடுப்பாரு, ஒரு வின்னிங் நாக்காடி, கேப்டன் நாக்காடி. அண்ட் அதே அந்த ஃபார்மே இங்கே கண்டினியூ பண்ணி டிசிக்கு ஒரு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கறேன். அந்த நம்பர் 4 நம்பர் 5ல வந்து ஒரு செம்ம ஸ்டார்ட் ஃபினிஷிங் கொடுத்து ஒரு 30 பால் 60 அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்து டிசிக்கு செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு 400+ ரன்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. நான் அவருக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டோர்னமெண்ட்ல.
டிசி வந்து இந்த வாட்டியும் ஒரு சேம் அதே ஒரு காம்பினேஷன் தான். ஒரு சில டாப் ஆர்டர்ல ஒரு நம்பர் 3க்காக ஒரு பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல இருந்து ஒரு ஜெம் ஆல்கப் நபி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன் வச்சிருக்காங்க டிசி பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டாப் 4 கண்டிப்பா போவாங்க. போன வாட்டியும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க டாப் 4 போறதுக்கு. பட் இந்த வாட்டியும் டாப் 4 போவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்களா அப்படின்றத நம்ம டோர்னமெண்ட் போக ப்ராசஸ் ஆக தான் பார்க்கணும். ஐ திங்க் கண்டிப்பா இந்த டீம் நான் பொறுத்த வரைக்கும் ஒரு 8.2 கொடுப்பேன் ரேட்டிங். என்ன டீம் ஏன்னா செம டீமா இருக்கு இந்த டீம் டிசி பொறுத்த வரைக்கும். ஐ ஹோப் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டாப் ஓப்பனிங் கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடணுமா இல்ல நம்பர் 4 ஆடணுமா அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.